இல்லை ஆக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நிறைய பேர் விஜே விஜே விஜேன்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா சும்மா படு கேவலமாக இருக்குது. விஜேனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜேனா ஒரு வீடியோ ஜாக்கி, சரியா? ஒரு டிவியில் வந்து பேட்டி எடுக்கிறவர் தான் விஜே, சரியா? அதை விட்டுட்டு புதுசாக கெட்ட வார்த்தை பேசணுன்னுக்கிட்டே விஜேன்னு பேர் வச்சு வந்ததாளுங்க. ஏம்மா இந்த விஜே குட்டிமா முதல்ல நீதாம்மா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்த உன் கைராசி ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லாதவங்க கூட இன்றைக்கி கெட்ட வார்த்தை பேசி ட்ரெண்டிங்கில் வீடியோ போகுது, சரியா? கெட்ட வார்த்தை பேசி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஜே சோனியா ஏதோ ஒன்று ஏதோ இனியா ஏதோ ஆனியாவான் சோனியா சோனியா ஒரு பொண்ணு ஒருத்தர் கமாண்டு போடுதான், உங்கள் இதில் ப்ளூடூத்து கரண்ட் வருமா படிக்குமான்ட்டு. இதுக்கு அந்த பிள்ளை அசிங்கமாக பேசுது, இப்படியே ஓப்பனாக பச்சையாக பேசுது. ஏம்மா அவன் தான் கமாண்டு போடான் உனக்கு தெரியும்ல, நீ என்னதுக்கு இந்த மாதிரி பேடு கமாண்டு போட்டதை வந்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா? அறிவு மயிறு உனக்கு கொஞ்சமாவது சோத்தத்தையும் வைத்திங்கியா வேற திங்கியாமா? படித்த பிள்ளை மாதிரி இருக்க, ஒரு அழகாக இருக்க, விஜேன்னு வேற வச்சுக்கிட்டத முன்னாடி. எத்தனை சின்ன குழந்தைங்க உன் வீடியோ பார்க்குது, எத்தனை அக்கா தங்கச்சி மாதிரி பிள்ளைகள் பார்க்காக, எத்தனை நாட்டில் தப்பு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆபாசமாக பச்சையாக பேசி சின்ன பச்சை குழந்தைங்க பிஞ்சு மனசில் இந்த மாதிரி விதைக்கிறிய விஷத்தை கெட்ட வார்த்தை பேசி, நீ கெட்ட வார்த்தை பேசி தான் ட்ரெண்டிங் ஆகணுமா? அப்படி மானங்கட்ட சோறு திங்காமல் இருக்க வேண்டியதுனே. இந்த விஜே குட்டிமா புள்ள ஆரம்பிச்சதுயா வர்றவ பூரா கெட்ட வார்த்தையாக பேசி தான் வீடியோ போடுதா. இந்த கமாண்டு போடுதானே உள்ள, இந்த கமாண்டு போடுறத கமாண்டை ஆஃப் பண்ண வேண்டியதானே. நீ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசணுங்கிறதுக்காகவே வர்ற கமாண்டை எடுத்து வச்சு அசிங்கமாக பேசி நீ வீடியோ போட்டு பப்ளிசிட்டியாக வரிய. இதையும் இந்த சோசியல் மீடியாக்காரங்க உங்களை தூக்கி விட்டுதாங்க. இந்த மாதிரி அதுக்கு வியூஸை கொடுத்து கெட்ட வார்த்தை போட்டு பேசி, முதல்ல கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிற பிள்ளைகளை முதல்ல உள்ளே வைக்கணியா. மாண்புமிகு தமிழக காவல்துறை அதிகாரியாவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன். கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரியா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விஜே குட்டிமியா விஜே சோனியா நிறைய பேர் லயனாக வருஷம் கட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பூரா இப்போ இதுதான் பொழுதுபோக்கு, ட்ரெண்டிங்கு, சரியா? ட்ரெண்டிங்காக கெட்ட வார்த்தை பேசி ஒருத்தன் என்னென்னா தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வாயில் மிதிச்சாருன்னு ஒருத்தன் பாட்டை போட்டான், அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டீங்க. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையாக பேசி அதை வீடியோவை சமூக வலைதளத்தில் போட்டு என் அக்கா தங்கச்சி மாதிரி வீடியோ பார்க்காங்க, என் பச்சை குழந்தைய பார்க்கு. நிறைய நல்ல ஆண் பசங்கள்லாம் இருக்காங்க. எங்கள் ஆம்பளை பயிலுவோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசி வீடியோ போட மாட்டேங்க. ஆனால் நீங்கள் இந்த பொம்பளை பிள்ளைய ஒரு சில பொம்பளை பிள்ளைய நிறைய அக்கா தங்கச்சி மாதிரிலாம் தங்கமான பிள்ளைய வீட்டில் குடும்பத்து பிள்ளையெல்லாம் இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி அவுத்து விட்ட மாடு கணக்காக இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி அழுதியே நல்லால. அதாவது உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா அப்பாலாம் இந்த வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி ஆபாசமாக பேசிக்கிட்டு உங்கள் வீட்லேயும் ஒரு பச்சை குழந்தை இருந்து உங்கள் அண்ணன் தம்பிலாம் அவங்கள செருப்பு கொண்டு அடித்து கேட்க மாட்டாங்களா? அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போட்டு வைக்கன்னு எதுக்குமா நாட்டை சீரழிக்கிங்க? நம்ம நாடு ஏற்கனவே நாசமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பச்சை குழந்தை ரோட்டில் நடக்க முடியல, 60 வயசு கிழவி கூட ரோட்டில் நடக்க முடியல உங்களால். அவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு போய் காட்டில் கூட்டிகிட்டு போய் பாலியல் சென்டரில் ஈடுபட்டுருந்தாங்க, அந்த பிள்ளையோட லைஃபை கெடுத்துருந்தாங்க. நீங்கள் இந்த பாட்டுக்கு வர்ற கமெண்ட்டை அசிங்கமாக பேசி போடுறீங்களே, அசிங்கமாக வர்ற கமெண்ட்டை டிலீட் பண்ணுங்கள, பிளாக் பண்ணுங்க. உங்கள் சொந்த முயற்சியில் டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை காமிங்க, ரீல்ஸை போட்டு. அதை விட இந்த மாதிரி தான் நீங்கள் பேசி பப்ளிசிட்டி ஆகணும். பப்ளிசிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் இந்த நாட்டுக்கே நீங்கள் யூஸ் ஆக மாட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன். வெளிநாடு போயிருங்க, வெளிநாடு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே உள்ள கலாச்சாரம் வேறு, நம்ம இந்தியன் கலாச்சாரம் வேறு. தமிழ்நாட்டு பிள்ளையில இருந்து இந்த மாதிரி வந்து தவறாக பேசி நல்லா இருக்கிற எங்கள் அக்கா தங்கச்சி சின்ன குழந்தைகள்லாம் கெடுக்காதீங்க. கெடுத்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக உங்களை வீடியோ போட்டு பச்சையாக கேட்பேன், அறுத்து கிழிச்சிருவேன். இனிமேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இது இந்த நெல்லை வேலுவோட ஒரு எச்சரிக்கை. ஆபாசமாக வீடியோ போடுறவங்களும் சரி, ஆபாசமாக அந்த வர்ற கமெண்ட்டை எடுத்து வச்சு பேசுகிறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். இனிமேல் நான் சொல்லிட்டேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் தவறை திருத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களை சுற்றி இருக்கணும் நல்லது. இந்த கமாண்டு போடுறவங்களா, நீங்கள் இந்த மாதிரி கமாண்டு போடுறனால தான் இந்த மாதிரி புதுசாக ஒவ்வொருத்தராக வந்து ஆபாசமாக பேசிக்கிட்டு பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தவறை திருத்தி கொள்ளுங்கள். உங்கள் தவறை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன் நண்பர்களே. ரைட்டு, அவ்வளோதான். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.